போர்வெல் சம்ப் கட்டுறோம். புதுசாக போர்வெல் 180 ஃபீட்டுக்கு போட்டது பார்த்திங்கன்னா சிறுங்காவூர் வில்லேஜில் இருக்குது. ஃபுல்லாகவே விவசாயம் எல்லாமே நடைபெற இடத்துல ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு 50 அடிக்கு ரொம்ப மஞ்சள் தண்ணி பில்டரே போட்டிருக்காங்க. ரொம்ப ஒஸ்ட்டாக போட்டு அந்த மாதிரி தண்ணி எங்கேயுமே துபாயில் கூட போகாது. அந்த தண்ணி பார்த்திங்கன்னா எல்லாம் பட்டு போயிடும். அதில் எப்படி தான் எதுக்குமே யூஸ் ஆகாது, பாத்ரூம் கூட ஈவன் யூஸ் ஆகாது. ஆனால் விவசாயம் இருக்கிற இடத்துல இப்படி ஒரு தண்ணியான ஒரி பண்ணோம். அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 150 அடி போட்டதில் சூப்பரான ஒரு தண்ணி இருக்குது. ஸோ 50 to 60 ஃபீட்டுக்கு தான் அந்த ஒஸ்ட்டாக தண்ணி வருது. அதை அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவுட்டர் லைன் போட்டுட்டு 7 இன்ச்சிலேருந்து 5 இன்ச்சிலேருந்து அதுக்கப்புறம் தான் கீழே லாரி வச்சு எடுத்து மேனுவல் ஒர்க் முடிச்சுட்டு லாரி போட்டு கீழே எடுக்கணும். அதில் எடுத்ததில் தான் பார்த்திங்கன்னா 150 அடி உப்பு இல்லாமல் அது எந்த ஆர்வமே யூஸ் பண்ண வேணாம். விவசாயம் நடக்கிற இடத்துல தான் தெரியும் தண்ணி எப்படி இருக்குன்னு. இது கிராமத்தோட தண்ணி சூப்பராக இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எந்த எந்த இஷ்யூவுமே இல்லை. மேபி 180 ஃபீட்டுக்கு கீழே போனால் மேபி அது மாதிரி வரலான்னாங்க. அதனால் அது ரிஸ்க் எடுக்கலை. ஆல்ரெடி ரொம்ப மஞ்சள் தண்ணி ஆரஞ்சு தண்ணியால் கஷ்டப்பட்டதுனால தண்ணி துரு பிடிச்ச தண்ணி இனிஷியலில் வந்தது. கை போர் போட்டிருக்காங்க. பட் இது லாரி மேனுவலில் வச்சு பண்ணதெல்லாம் நல்லா அதுவாக இருக்குது. ஃபீட்டு போக போக நல்லாயிருக்கும். அதுக்குன்னு ஓவர் ஃபீட்டு போயிடக்கூடாது. இந்த மாதிரி ஏரியாவுக்கு தேவையில்லை. பட் ஃப்யூச்சர் நிறைய வீடு வந்ததுன்னா இப்போதைக்கு காலியாக இருக்கிற எல்லாமே ஃபேஸ் 5 ஃப்யூச்சரில் வீடு நெருக்கடி வரும். ஃப்யூச்சர் நெசசிட்டிக்கு 180 to 200 கண்டிப்பாக வேணும். பட் யாரும் ப்ரெஃபர் பண்ணலை. இருந்தால் நம்ம கொஞ்சம் ப்ரிகாஷனராக இருக்கணும். தண்ணி சூப்பராக குவாலிட்டியாக அப்படியே தஞ்சாவூர் திருநெல்வேலி மாதிரி இருக்குது தண்ணி. அதான் கிராமத்தோட மண் வாசனை. தேங்க்யூ வியூவர்ஸ். பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக போர் போடுறப்ப எல்லாமே இது பார்த்துக்கோங்க. எங்களுக்கு ஒரு ஒஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். போரோட எல்லாமே நான் என்னோடய வீடியோஸ் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருப்பேன். எவ்வளோ ஃபேஸ் பண்ணால் அதில் எவ்வளோ ஒர்க் இருக்குது, பணம் செலவாகிறது இல்லாமல் அதுக்கு திங்ஸு மெட்டீரியல் வாங்கி அலைஞ்சி ப்ளம்பர் இதை பண்ணுறதுக்கே மண்டை குடஞ்சிரும். வீடை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார்னு கூட போரை போட்டுப்பார் வீடை கட்டிப்பாருங்கிற பழமொழி தான் ஆக்சுவலாக வரும். அவ்வளோ காம்ப்ளிகேட்டட். இப்போ 2025 டெக்னாலஜி வேர்ல்டுலேயே. தேங்க்யூ வியூவர்ஸ்.